அண்ணன் வந்து சொன்னாரு தாங்கள் மானத்தான் தேடி வந்தேன்னு. இருந்தாலும் நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட மாடு அப்படி சொல்லி எடுத்து கூறுகள் பார்க்கலாம். வாங்க வணக்கம். வெள்ளி நாக்கு படைத்த வெள்ளிமானே இடத்துக்கு புதுசா இப்பதானே வந்திருக்காரு. தமிழருடைய பண்பாடே வந்து எதிரியா இருந்தாலும் முகம் சொல்லிக்காமல் வரவேற்பு பண்ணது. ஆனா நீங்க எதிரி கிடையாது, என் இனத்தவர். வணக்கத்தை வந்து பண்பாடோட சொல்லியிருக்கீங்க. வணக்கம். வெள்ளி நாக்கு படைத்த வள்ளிமானே, வண்ண தமிழகத்தின் வளமை தராமல் வந்தாரை வரவேற்கும் பாங்கு குறையாமல் சரி இந்த எண்ணத்தின் கவடமில்லாமல் இன்னார் என்று இனம் தெரியாத என்னை வருக வருக என வரவேற்ற வன வேள்வகுல மாதரசே, நான் தான். இன்று எனது வேட்டையிலே எத்தனை மான்கள் துள்ளி ஓட அத்தனை மான்களிலும் அழகு மிக்கதுமான என் உள்ளத்தை கவரக்கூடிய மானை பார்த்தேன். அப்புறம் இந்த மானை பார்த்த உடனே எப்படி பிடிக்கும்? அது என்ன இந்த மானை பார்த்த உடனே இந்த மானை பார்க்க கூடாதா? இந்த மான் இடத்துக்குள்ள போன மான். ஆமா ஆமா. இந்த மானை பார்த்த உடனே எப்படி பிடிக்கும் என்ன கொண்டேன். மான் ஓட ஆரம்பித்தது. மானுனா ஓடத்தான் செய்யும். அப்புறம் உட்கார்ந்துகிட்டா இருக்கு. மான் ஓடுனா விடுவனா? சரி. மான் ஓட நான் ஓட மான் ஓட நான் ஓட இப்படி மாறி மாறி ஓடி வரும் பொழுது ஓடி வந்த மான் இங்கே இருக்கிறது. எங்க? இங்க. மானை பிடிக்க வேண்டும். மானை பிடிப்பது உங்க அனுமதி வேணும். என் மானுக்கு எத்தனையோ பெருமை இருக்கு. சரி. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெருமைய எப்படி எல்லாம் எட்டி பார்க்குன்றத சொல்றேன் பாருங்க. எட்டி பார்க்கறதுல சொல்றீங்க, சொல்லுங்க பாப்பா. மலையோரம் கண்டேன் அழகான மானே, மலையோரம் கண்டேன் அழகான மானே, மானோடு நானும் விளையாடத்தானே, கலைவாணி திகழும் எனதாசை மானே, கவிமாலை சூடும் எனதாசை மானே, மானே
ஆசைமான் அழகுள்ள மான் எனது ஆசைமான். ஆக மானை பிடிக்கும் புரிந்து கொண்டு மானை பிடிப்பதற்கு உங்கள் சம்மதம் மட்டும் கொடுங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் நட்பும் தலையும் பிறைக்குறம் இருக்காங்க. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தமடா. கப்பல்காரன் வாழ்வு காத்தடிச்சா போச்சு. தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அதனால இன்னைக்கு இருக்கிற நாள் நமக்கு சொந்தம், நாளைய நாள் நமக்கு சொந்தம் கிடையாது. என்ன அதுக்கு? அதனால இருக்கிற நேரத்துல எவ்வளவு நேரமான தெரியாம இருக்கு. மானை பிடிக்க வந்தியல, இல்ல மானை மிரட்டுறதுக்கு வந்திருக்கீங்களா? ரெண்டு பேரும் சரி இப்படி மானை பாடுனா அந்த மாடு பயந்து போயிருமா? என்ன ஏதோ அந்த மானை மிரட்டும்னு ஒரு ஆசை. மிரட்டுனா அதுக்கெல்லாம் பயப்படாது. இந்த மாடு அன்பால மிரட்டுவேன். பாருங்க, உங்க அண்ணனை பார்த்தேன். உங்க அண்ணன் மானை பார்க்கலன்னு சொன்னார். எங்க அண்ணன் பார்த்திருக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் காவல் காக்கவே இல்லை. அப்படியா? இங்க வர கிடையாதுன்னு சொல்ல கிடையாது. மானை பார்ப்பதற்கு அவர் காவல் காத்திருந்தா தான் மானை பார்க்கணும். அவர் நான் மட்டும்தான் இந்த இடத்துல காவல். அவர் எனக்கு தான் துணைக்கு வந்திருக்காரு. வினைக்கு யாராவது இப்படி ஆளுகள் வந்தா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக. இப்ப என்கிட்ட பொய் சொல்லிட்டாரோ? எங்க அண்ணன் என்னைக்குமே பொய் சொல்ல. சுட்டு போட்டாலும் பொய் என்பதே வராது. உங்களை மாதிரியா வந்தது எவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்க பாத்தியலா? மாடு எங்க வனத்துக்குள்ள தான் வந்துச்சுன்னு பெரிய பொய். ஏதா வந்தவர் நம்ம இடத்தவர் காலையில நல்லா பட்டை அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அம்மா என்ன உங்களுக்கு தெரியாதா? சரக்கு எம்படி சரக்கு இருக்கு, பட்டையை போட்டு வந்திருக்காங்க. அவங்களும் பட்டை அடிச்சிருக்காங்க. அது என்ன சரக்கு? இந்த மளிகை கடை சரக்கா? என்ன பேசுறோம்னு சொல்லி புரியணும்ல. முப்பட்டை இடையில ஒருத்தர் பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சுதான் இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா வாயில வர்றது கூட பொய்யா பேசிட்டு. நீங்க பட்டை அணிஞ்சிருக்கீங்க. ஆமா. நீங்க பொய் சொல்றீங்களா? நான் பொய் சொல்றேன்டா. நான் வந்தது ஏன் இடத்துக்கு. பொய் சொல்ல இருந்த வெள்ளத்தை தளிச்சுன்னு மாதிரி பேசக்கூடாது. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா? அப்ப பொய் சொல்ற வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குதா? வராத வந்திருக்குன்னு பொய் சொல்ல வேண்டிய எனக்கு என்ன அவசியம்? அப்ப வந்தமான வரலைன்னு சொல்ற அவசியம் எனக்கும் கிடையாது. மானை பார்த்தது யாரு? காவல் காக்குறது யாரு? நீங்க தான். அப்ப நீங்க தான் மானை பார்த்தீங்க. நான் தானே பார்த்தேன். ஆமா, நான் தானே காவல் காத்தேன். ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். மானை பார்த்தது நான் தானே. ஆமா. மான் மேல ஆசை வச்சு. மாடு எங்க போய் பாத்தீங்க? வெள்ளிமலையில பார்த்தேன். வெள்ளிமலைய பார்த்துட்டு இங்க எங்க வேள்விமலைக்கு வந்தீங்க? இங்க தானே வந்துச்சு. மாடு நீங்க வந்துச்சுன்னு நீங்க தான் சொல்றீங்க. இடம் யாருக்கு சொந்தம்? தட்டு கட்டுற மனிதருக்கு 8 அடி சொந்தம். இடம் யாருக்கு சொந்தம்னு கேட்டேன். யார் இடமும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அப்படி சொந்தம் இல்லைன்னா அப்ப இந்த இடம் யாருக்காவது பட்டா இருக்கும்ல? காலையில 8 மணிக்கு அது யாருக்குமே சொந்தம் இல்லைன்னா அவங்க இடத்துல போய் உட்கார்ந்து வீடு கட்டிக்கிறதுனா அப்ப இடத்த பட்டா வச்சிருக்கிறவர் என்ன சொல்றாரு? இருக்கிற இடத்துல எப்பப்ப நம்ம உயிரோட இருக்கோமோ அப்ப அனுபவிச்சு ஆகணும். அப்படியே இருக்கு. மனுஷன் என்பது நிலையான கிடையாது. இருந்தாலும் இருக்கிறது அருதி கோடி கணக்கில் இப்ப நிலம் வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் வாங்குறதுக்கு யாருக்கு சொந்தம்? நம்மளுக்கு இருக்க விடுறாங்க. 8 மணி வரைக்கும் இருக்க விடுவாங்க. எல்லாத்தையும் கலட்டிட்டு போயிருவாங்க. உங்க இடம் உங்க ஊர் எதுங்க? ஏன் ஊரா? வெள்ளிமலை. வெள்ளிமலையில உங்களுக்கு வீடு இருக்கா? மலையே எனக்கு சொந்தம். வீடு இருக்கான்னு கேட்டா இருக்கு, இல்லைன்னு சொல்லி மலைய சொந்தம் எல்லாமே சொந்தம்னு சொல்லக்கூடாது. இருக்கு. இருக்குல வீடு அது உங்களுக்கு தானே சொந்தம். இருக்கிறத அனுபவிச்சுட்டு அப்புறம் நீங்க போவீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்க பிள்ளைகள் இருக்கு. அப்புறம் சொந்தம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? சொந்தம் இல்லைன்னு ஏங்க சொந்தம் இல்லைன்னு பிரச்சனையே அதனால இடத்தினால தாங்க பிரச்சனை வந்துச்சு. ராமனும் லட்சுமணனும் வனவாசம் போனாங்கல்ல, சீதைமா கூட்டிட்டு. வனவாசம் போகும்போது ஏதாவது ஒரு இடத்துல தங்காம பிரச்சனையே இல்லாம போயிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு இடத்துல கேள்வி கேட்பாடு இல்லாம வீடை கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடம். அதுல பரண அமைச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சின்ன குடியில் அமைச்சு. அது யாருக்கு சொந்தம்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்ப இடத்துக்கு சொந்தமானவங்க பார்க்க வர்றாங்க. ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு இடம். எப்பயுமே வெயில் முகமே காணாம குளிர்மையான ஒரு இடம். அப்ப ஏன்னா நதிக்கரை ஓரம் அங்கே பர்ணசாலை அமைச்சு ஒரு கூடாரம் கட்டி அவங்க 3 பேர் வாழ்றாங்க. அப்பதான் புதுசா பார்க்கிறாங்க, என்னடா ஒரு நாளும் இல்லாத திருநாளா நம்ம இடத்துல எவனோ கேள்வி ஏற்பாடு இல்லாம வீடை கட்டிக்கிட்டு இருக்கேன், யாருன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. பார்த்தா 3 பேர் மனுஷங்க. மனுஷங்க இப்படி கட்டிக்கிட்டு இருக்காங்களா? அந்த இடம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? அரக்கர் கூட்டத்துக்கு தலைவனாக தென் இலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராவணேஸ்வருடைய தங்கச்சி சூர்பனகைக்கு சொந்தம். சூர்பனகைக்கு ராவணேஸ்வரன் சீதனமாக கொடுத்த ஒரு இடம் பஞ்சவடி. அவளுக்கு சொந்தமான இடத்துல கேள்வி கேட்பாடு இல்லாம வீடை கட்டி வச்சிருக்கானே இவ யாருன்னு சொல்லி அப்பதான் பார்த்தாங்க. பார்த்தால பார்த்துட்டு தான் அப்பொழுது ராமன் லட்சுமணன் எல்லாரும் சொல்லுவாங்க தன்னை கல்யாணம் பண்ணிக்கிற சொல்றதுக்காகத்தான் இந்த மனுஷங்க மேல ஆசைப்பட்டான்னு. மறைபொருள் என்பது நிறைய ரகசியம் அதுல அடங்கி இருக்கு. ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துல அக்கினி பரீட்சை மட்டுமே நடந்திருக்கு.
இப்ப சீதைக்கு அக்னி பரிச்சை வச்சது யாரு? சீதைக்கு அக்னி பரிச்சை வச்சது ராமன் தானே. ராமனுடைய பிள்ளை வந்து லவகுச 2 பேர் இருந்தாங்கல்ல. ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கேன், இன்னொருத்தன் வேற மாதிரி இருக்கானே. 2 பிள்ளையும் யாரு? உண்மையிலேயே நான் எனக்கு பிறந்த பிள்ளை தானா அப்படின்னு சொல்லி அங்க போய் வந்து அக்னி பரிச்சை வச்சது யாரு? அங்கேயும் ராமன் தான். உத்தரகாண்டம் அப்படின்ற காலத்துல ராமனுக்கு, அதாவது ராமனாகப்பட்டவன் 2 பிள்ளைகளும் ஒரு மாதிரி இருந்துட்டாலும் வெவ்வேறு இதுல இருக்கீங்க, உண்மையிலே என்னுடைய விந்துக்கு பிறந்த பிள்ளைகள் தானா, என் பிள்ளைகள் தானா அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறோம்னு சொல்லி அன்றைக்கு அக்னி பரிச்சை நடந்தது. ஒரு பிள்ளை இறங்கி நல்லா வந்து உருவமெல்லாம் அப்படியே இருந்துச்சு. இன்னொரு பிள்ளை கருகிய நிலையில் வந்ததுனாலதான் உன்னையும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உள்ள காலங்களில் ஒவ்வொரு தெய்வத்தினும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்புசாமி வர்றதுக்கு காரணம் அந்த அக்னி பரிச்சை ராமன் வச்சதுனால. அப்ப தென்னிலங்களையும் வந்து அக்னி பரிச்சை வச்சாரு யாரு? ராமன். சீதையுடைய கற்பை அவர் சந்தேகப்பட்டு கிடையாது, அவர் சந்தேகப்படவில்லை. உலகுக்கு தெரியப்படுத்தின தன் மனைவி வந்து கற்பு நிலையோட இருந்தார், அரக்க கூடத்துல இருந்தாலும் புனித தன்மையோட இருந்தா அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு காட்டுவதற்காக. அதனாலதான் பாருங்க அந்த மாதிரி சொல்லியே முடிக்கல. என்ன அவசரப்படுறீங்க? இந்த அவசரம் மான பிடிக்கையில இருந்திருந்தா பிடிச்சிட்டு போயிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னா எப்ப நேர காலம் பார்த்து நீங்க பிடிக்க வந்துருக்கீங்க? கதை சொன்னோம்னா கதையை சொல்லிட்டு ஆமா அப்படியாமா அப்படின்னு கேட்டுட்டு இருங்க. எதிர்த்துல ஊடல பேசினா எனக்கு பிடிக்க, இந்த எதிர்த்து பேசுற ஆம்பளை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆமா, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா ஏன் சொல்ல கேட்டுக்கிறது. தஞ்சாவூர் பொம்மை பாத்தீங்களா? தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டிட்டு போனா பிரச்சனை வராது. எதிர்த்து பேசுனீங்கன்னா ஒரு பிரச்சனை தான். அப்புறம் வம்பா முடியும். நீங்க காலையில வெறும் கையை வீசின கைமா போகணும், மாலை பிடிக்க முடியாது. கொஞ்சம் இதுல நாரதர் அப்படித்தாயா சொன்னார், எடுத்து வைங்கன்னு. இந்த இடத்துல எனக்கு பள்ளி பொண்ணுக்கு எடுத்து வைக்கலையே இருக்கிற, அப்புறம் நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஆமா போடுற ஆளத்தே ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் யாருக்கு சொந்த? ஏன் இடம். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த இடத்துல நான் ஆமா படம் வச்சு போடுவேன். அப்ப என்னாச்சு அப்படின்னா, தங்கத்தை உரைச்சி பார்க்கணும், தமிழை பேசி பார்க்கணும், உரைச்சி நகையை பூரா சேர்த்து விட்டு அப்புறம் எப்படி உரைச்சுற வேலை முடியுமா? திருடுற கையும் பொய் சொல்ற வாயி ஒரு நாள் நிக்கவே நிக்காது. எவ்வளவுதான் திருத்தி பாருங்களேன், ஏதாவது ஒரு இடத்துல போய் பேசிடுவான். இந்த திருட்டு பையில எப்படிதான் திருத்தி முடிச்சாலும் கை நமங்க ஏதாவது ஒரு இடத்துல திருடிடுவாங்க. அந்த கை இருக்காது, அதனால நான் திருடுற போஜனம் கிடைக்காது. நான் பொய் சொன்னா தானே உங்களுக்கு பொரி கடலை கிடைச்சாலும் சரி, பொட்டுக்கடலை கிடைச்சாலும் சரி, காலையில போய் வீட்டுல சட்னி வைங்க இட்லிக்கு, நான் எனக்கு பிரச்சனையே இல்லை. என் இடத்துல நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். அப்ப என்னாச்சு அப்படின்னா, அவ வந்து பாக்குறா. இப்ப 2 பேருக்கும் பரிச்சை வச்சது யாரு? அக்னி பரிச்சை ராமன். ஆனா ராமனுக்கு லட்சுமணனுக்கும் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அக்னி பரிச்சை வச்சா. அதுதான் வந்து ராமாயணத்தில் பெரிய ஒரு விஷயம். அது எந்த இடத்துல? பஞ்சவடி அப்படின்ற ஒரு இடத்துல சூர்பனகையாகப்பட்டவள் ராமனுக்கு லட்சுமணனுக்குமே அக்னி பரிச்சை வச்சா. இந்த ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோமா, அக்னிக்கு தான் முதல் இடம். ஏன்னா அக்னி பகவான்கிட்ட தான் முதல்ல வந்து தஞ்சம் புகுந்தாள் சீதையம்மா. அப்ப அக்னி பரிச்சை வைக்கின்ற பொழுது சீதையை உண்மையில் வந்து வெளிக்கொண்டு யாரு? அக்னி பகவான் தான். இப்படி அக்னிக்கு நிறைய விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு, மறைபொருளா இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் அப்ப பிரச்சனை எதனால வந்துச்சு? அடுத்த ஒரு இடத்துல சூர்பனகையோட இடத்துல ராமனும் சீதையும் லட்சுமணனும் போய் பர்ணசாலை அமைச்சு கூடார அமைச்சு தங்கிடுறதுனால பிரச்சனை. இது எனக்கு சொந்தமான இடம். இப்ப இடம்னா யாருக்கு சொந்தமில்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப சொந்தம் இருக்கிறதுனால தானே பிரச்சனை வந்துச்சு. இல்லைன்னா பிரச்சனை வந்திருக்கா? அந்த பாட்டுகளை பேசாம போயிருக்கும். காட்டுல யாரும் வாழலாம், யாரும் வசிக்கலாம்னு சொல்லி போயிருக்கலாம். சொந்தமான இடத்துல கேள்வி அப்புறம் திறந்து விட்டுற ஏதோ நுழைஞ்சது மாதிரி பேசக்கூடாது. அதனாலதான் பாருங்க, என்ன பார்க்க நல்ல விஷயம் சொன்னீங்க. அதனாலதான் அந்த இடத்துக்கு சரி அக்னி தீர்த்தம்னு ஒரு பேர் வந்துச்சு. எங்க? ராமேஸ்வரத்துக்கு. அக்னி தீர்த்தத்துல எல்லாரும் கடல்ல போய் எல்லாரும் வந்து பித்திருக்கடன் முடிச்சிட்டு குடும்பத்தோட போகணும் அப்படின்வாங்க. ஆனா ராமேஸ்வரத்துல தனிமையில போய் கூட மூழ்கி வரலாம், அக்னி தீர்த்தம் அப்படின்றதுனால. ராமேஸ்வர கடலே அக்னி தீர்த்தம் தான். பாருங்க, எல்லா கடலும் பார்த்திருப்பீங்க. ராமேஸ்வரம் கடலை பாருங்களே, அந்த அலை சீற்றம் அவ்வளவா இருக்காது. ஆமா, இன்னும் பாருங்க அலை அவ்வளவா அடிக்காது. ஏன்னா அது அக்னி தீர்த்தம் பேர் வந்தனால அங்க அலை அடிக்காது. ஏன்னா பிரம்மகஸ்தி தோஷத்தை வந்து போக்குனது. உண்மையிலேயே ராவணேஸ்வரன் வந்து அரக்கராக பிறந்தானா? உண்மையிலே அரக்கன் கிடையாது. ஏன் தெரியுமா? தாய் வழி சொந்தத்தை வந்து யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க. தகப்பன் வம்சாவளியில தானே வந்து பிள்ளைகளுக்கு வந்து வரும். அப்ப உண்மையிலே வந்து ராவணேஸ்வருடைய தகப்பன் வந்து பிராமணன், தாயாகப்பட்டவள்
அவள் தான் வந்து அரக்கி. அதனால அப்ப தாய் வழி சொந்தம் என்று சொல்லப்படாதுல. அதனாலதான் ராவணேஸ்வரனை கொண்ட பின்னாடி ராமனுக்கு பிரம்மகஸ்தி தோஷம் போக்கணும் அப்படின்றதற்காக அன்றைக்கு ராமேஸ்வரத்துல ராமனாகப்பட்டவன் ஈசனை வைத்து அந்த தோஷத்தை கழித்ததுனால ராமன் வழிபட்ட இடம், ராமனை ஈசனை வைத்து வழிபட்டதுனாலதான் ராம ஈஸ்வரம் ராமேஸ்வரம் அப்படின்ற ஒரு பெயர் நாமமே வந்தது. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, அதனாலதான் ராமேஸ்வரத்துல இன்னைக்கும் பாருங்க உழுமுனை கொண்டு, அதாவது உழவு தொழில் செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி கைவினை பொருள்கள் இந்த பொம்மை இதுகள்லாம் செய்வோம்ல, அதுவும் அந்த மண்ணுல செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது கடல் சார்ந்த ஒரு தீவாகப்பட்டது ராமேஸ்வரம். அந்த மணலால எந்த ஒரு பொருளும் செய்யப்பட மாட்டாது. இன்னொரு விஷயம் அப்படின்னா சிவலிங்கத்தை சீதை அம்மாகப்பட்டவள் வந்து அந்த கடற்கரை மண்ணால வந்து விளையாட்டுத்தனமாக செய்த சிவலிங்கத்தை வைத்துத்தான் முதல்ல வந்து ராமனாகப்பட்டவர் பிரம்மகஸ்தி தோஷத்தை கழித்தார். அப்ப இந்த மண்ணு ராமேஸ்வர மண்ணு ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கின மண்ணால் வேற ஒரு எந்த ஒரு பொருளையும் செய்யக்கூடாது, உழுபடை கொண்டு அன்றைக்கு வந்து தொழிலை பண்ணக்கூடாது விவசாயத்தை அப்படின்ற அன்றைக்கே கொடுத்த ஒரு சாபத்தின் காரணமாகத்தான் இன்னைக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. பாருங்க, மனிதனா பிறந்தா உதவி பண்ணணுங்க. உதவி பண்ணாட்டாலும் ஓத்திரம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஓத்திரம் பண்றீங்க. நீங்க தான் உதவி பண்றதுல பெரிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? ஆஞ்சநேயராகப்பட்டவர். எப்படி பாருங்க, ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூடும் பொழுது ராமன் கால் கட்டியில உட்கார்ந்துருந்தான் அனுமர். சரி, ஆஞ்சநேயர் உட்கார்ந்துருந்தாராம். அப்புறம் அப்பத்தான் ராமன் பார்த்தாராம். ராமன் பார்த்து கண்ணீர் வடிச்சாராம். ஏன்? உனக்கு என்னடா செய்ய போறேன்? அதானே, கைமாறு ஒன்னும் செய்ய முடியாது. உனக்கு என்ன செய்ய போறேன்? என்னுடைய பொண்டாட்டியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன், உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ரெண்டு பேரும் ஆரத்தழுவி கட்டி அழுதுகிட்டாங்களாம். அதை பார்த்து அங்க உட்கார்ந்து இருந்த சீதையம்மா அவங்களும் கண்ணீர் விட்டாங்களாம். உனக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்னு. கைமாறு செய்ய முடியாது, என்ன எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்னு சொல்லி கழுத்துல இருந்த விலையுறந்த முத்துமாலைய கலட்டி கொடுத்தாங்களாம். யாரு? சீதையம்மாப்பட்டவங்க. சீதை கொடுத்தாங்களா ராமன் கொடுத்தாரா? சீதை கொடுத்தாங்க. சரி, ஆஞ்சநேயருக்கு இத வாங்கி என்ன பண்ணாரு, இந்த முத்துமாலைய ஒரு கல்ல எடுத்து கீழே வச்சு இப்படி கொட்டி கொட்டி உடைச்சாராம். முத்துமாலைய வெள்ளை மதிக்க முடியாத முத்துமாலைய உடைச்சு பார்த்தாராம். அது வந்து என்ன வானரம், குரங்கு. ஒரு குரங்கு கையில பூமாலைய கொடுத்தா பிச்சு எரிஞ்சிரும், முத்துமாலைய பிச்சு பிச்சு போடுது. அப்பத்தான் எங்க கூட்டத்துல இருந்த ஆளுகெல்லாம் பார்த்தாலாம், இந்த குரங்குக்கு எவ்வளவு குசும்ப பாத்தியா, அந்த அம்மாவே ஒரு விலை உயர்ந்த முத்துமாலையை கொடுக்குது. ஆமா, இத போய் உடைச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது, எதுக்குப்பா இதை உடைச்சு பாக்கணும்னு சொல்லும்போது இந்த குரங்கு சொல்லுச்சான். ஆஞ்சநேயர் சொன்னாரா, இந்த முத்துமாலைக்குள்ள சீதாராமரும் இருக்காங்களான்னு பார்த்தேன். அப்படி சொன்னானே உங்களுக்கு ஒரே சிரிப்பு தானே. எப்படி முத்துமாலைக்குள்ள ராமன் சீதையும் இருப்பாங்களா? யாரை ஏமாத்த பாக்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்பதான் அப்ப சீதாராமர் எங்கதான் இருக்காரு சொல்லியா அப்படின்னு கேட்கும் பொழுது ராமன் அப்படி உட்கார்ந்து பார்த்தாராம். நம்ம மேல வச்சிருக்க பக்தி அந்த உலகத்துக்கு காட்டணும்னா ஓ வாயில சொல்றான்னு கேட்கும் பொழுது, அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணாங்க, தன்னுடைய நெஞ்ச கிழிச்சாரா ரெண்டா. கிழிக்கும் போது நெஞ்சுக்குள்ள இதயத்தை பிளந்து காட்டினார். இதயத்தை பிளந்து காட்டும் பொழுது சீதாராமரா இருந்தாங்களா பாத்தியலா? எங்கே இருக்கிறார் அப்படின்னா என் இதயத்துக்கு அமலத்தில் இருக்கிறார் அப்படின்னு ஆஞ்சநேயர் சொன்னாரு. அப்பதான் அது எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது மக்களுக்கு நிர்ணயம் பண்ணணும்னு இதயத்தை பிளந்து ராமனையும் சீதையும் வந்து அப்படியே காட்சியா வந்து காட்டினார். அதனாலதான் அங்க இருக்க ஊரா அப்படியே அந்த பக்தியை மெச்சு போனாங்களா. பாருங்க, ஒரு விஷயம் இருக்கு. என்ன? இப்ப ராமனுக்கு அனுதினமும் பணிவிடை செய்யறது ஆஞ்சநேயர் ஒரு ஆள் தான். இந்த லட்சுமணனுக்கும் இந்த சீதைக்கும் ஒரு எண்ணம் என்ன, நம்ம பகவானுக்கு ஒரு நாள் கூட செஞ்சிட மாட்டோமா, பணிவிடை செஞ்சிட மாட்டோமா, எல்லா வேலையும் அனுமனே பார்த்துட்டு இருக்கானு, நம்ம ஒரு வேலை கூட பார்க்க முடியல, என்ன பண்றது அப்படின்னு ராமன் கிட்ட அனுமதி கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க, பகவானே நாங்க ஒரு நாளைக்கு உங்களுக்கு பணிவிடை செய்யறோம், அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவரும் சிரிச்சுக்கிட்டே சரி அனுமனுக்கு ஒரு நாளுக்கு ஓய்வு கொடுப்போம்னு சொல்லி காலையில இருந்து தவறாது எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே வராங்களாம். சரி, இப்படியே ஒவ்வொரு வேலையிலும் இப்ப எல்லா பணிவிடையும் செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இரவு நேரங்கள்ல ராமனுக்கு தூக்கம் வரும் பொழுது கொட்டாவி வந்துருது. ஆமா, அது வழக்கம் தான். ஒருத்தர் கொட்டாவி வந்து மறுத்து கொட்டாவி வந்து தனியா போகாது அப்படின்னு ராமனுக்கு கொட்டாவி வரையில என்னென்னமோ செய்து பார்க்கறாங்க, என்னென்னமோ செய்வாங்க, என்னென்னமோ கதை சொல்றாங்க, என்னென்னமோ சிரிப்பு காட்டுறாங்க. ஒன்னும் அந்த கொட்டாவி நிக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு என்னடா பண்றன்னு கேட்கும் பொழுது ஆஞ்சநேயரை வர சொல்றான்.
ஆஞ்சநேயர் கூப்பிட்றான்னு ஆஞ்சநேயர் வந்தார். சரி. வந்து இப்படி வாய்க்கு நேரம் அப்படி ஒரு சொடக்கு வாய் மூடிக்கிருச்சான். அப்போத்தான் அங்கேயும் உணர்ந்துக்கிட்டாங்களாம், நம்ம என்னதான் பகவான் மேலே பக்தி வச்சிருந்தாலும் ஆஞ்சநேயர் மாதிரி பகவான். ஏன்னா அப்போத்தான் ஆஞ்சநேயர் வந்து வைகுண்டத்துக்கு போகலை. காரணம் என்ன தெரியுமா? ராம அவதாரம் முடிஞ்சு விஷ்ணு பகவானா வைகுண்டத்துக்கு போனாரு. அங்கே வாரியான்னு கேட்டாங்க. அப்ப வரியான்னு கேட்கும் பொழுது ஆஞ்சநேயர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அங்கேயும் நீங்க போய் ராமனா இருப்பீங்களா? அங்கே எங்க ராமன் சீதை அம்மா இருப்பாங்களான்னு கேட்க, அங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, வைகுந்தத்துல பெருமாளும் மகாலட்சுமியும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல. அப்பனா நான் இங்க வரவே மாட்டேன், என்னுடைய அவதாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. நான் அங்க ராமனா இருக்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது அப்ப நான் வரமாட்டேன்னு சொல்ல. அப்பதான் ஆஞ்சநேயர் பார்த்தாராம், நான் இந்த பூலோகத்திலே இருக்கேன், என்னுடைய ஆலயத்துக்கு வர்ற ஒரு ஆணும் பெண்ணையும் எந்த ஒரு ஆண் வர்றாங்களோ அவங்கள ராமனாகவும், எந்த ஒரு பெண்ணு வர்றாங்களோ அவங்கள சீதாவும் நான் வணங்குறேன். அதான் ராம ஆஞ்சநேயர் கோயிலில் போய் பாருங்களேன், நம்மளை பார்த்து ஆஞ்சநேயர் வந்து வணங்கிட்டு இருப்பார். நம்ம தான் கோயிலில் போய் சாமியை வணங்குவோம். ஆஞ்சநேயர் சிலையை பாருங்க, நல்லா போய் பாருங்க, நம்மளை பார்த்து இப்படி கும்பிட்டுட்டே இருக்கு எல்லா சிலையும். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆண்களை எல்லாம் பிராமணாகவும் வரக்கூடிய பெண்களை எல்லாம் சீதையம்மாகவும் வந்து பாவித்து வந்து ஆஞ்சநேய பெருமாளாகப்பட்டவர் வணங்கி கொண்டு வரவேற்பு பண்றார். அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் சிரஞ்சீவி பட்டத்தை பெற்றவர் அவரும் ஒருத்தர் உயிரோடு இன்றும் வாழ்வதாக ஐதீகம். இப்போ ராமனுடைய பெயரும் லட்சுமணுடைய சீதையம்மா பெயரையும் வந்து நம்ம பேசுறோம்னா மக்கள் மட்டும் கேட்கறது கிடையாது, நம்ம மட்டும் கேட்கறது கிடையாது, ஹனுமனே வந்து கேட்பதாக ஒரு ஐதீகம். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போலாம் வந்து நாடகம் பொழுதுபோக்கு சொல்லி எத்தனையோ வந்து வசதிகள் இருக்கு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்களா தெருவிளக்குல தான் ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்துல இந்த மார்கழி மாசம் வந்து ராமாயணம் மகாபாரதம் இப்படி வந்து நூல்களை வைத்து படிப்பாங்க, பாராயணம் பண்ணுவாங்க. அப்படி பாராயணம் பண்ணும்போது வந்து 2 பேர் படிச்சவர்கள் வந்து அதை வந்து உபதேசம் பண்ணும்போது ஒரு இருக்கையை வந்து ஒரு சேர் மாதிரி நாற்காலியை போட்டு அதுல பட்டாடை விரித்து அதுல யாருமே உட்கார மாட்டாங்க. ஏன் அமர மாட்டாங்க அப்படின்னா அந்த ராமனுடைய பெயரையும் சீதையுடைய பெயரும் ராமாயணத்தை பாடுகின்ற பொழுது ஹனுமனே வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இது கேட்பதாக ஒரு ஐதீகம். அப்ப இப்ப நம்ம பேசுறோம்னா இங்கேயும் வந்து கேட்பாரா? அப்ப கேட்கறதுனால ஹனுமன் வந்து வாழ்த்துவாரா நம்மளை. நம்ம சொல்ற நம்மளுக்கு மட்டும் புண்ணியம் கிடையாது, கேட்கக்கூடிய அவர்களுக்கும் புண்ணியம் தான். அப்ப பேசுற விஷயங்கள் வந்து நல்ல புண்ணியத்தை மக்களுக்கு தேடணும். புண்ணியத்தை தேடணும் அப்படின்னா இப்ப சொல்லுவாங்க புண்ணியத்தை எப்படி தேட முடியும்? இப்ப கோவில்ல வந்து கும்பாபிஷேகம் வச்சு ஏதாவது பெற வேண்டித்தான் நம்ம வந்து இந்த அன்னதானம் அப்படின்னு ஒண்ணு போடுறோம். இந்த அன்னதானம் என்பது எதையாவது பெற வேண்டி நம்ம செய்த பாவங்கள் போய் புண்ணியம் வந்து சேரணும் அப்படின்னு. ஆனா கேட்டதும் கொடுத்தானே கர்ணன், அவன் என்ன செய்யறான்? தானம் செய்தானா தர்மம் செய்தானா? கேட்டதும் கொடுத்தவன் கர்ணன் அப்படின்றாங்க. கேட்டதும் கொடுத்தவன். அன்றைக்கு வந்து இந்திரனாகப்பட்டவன் வந்து மாறுவேஷத்துல உன்னுடன் பிறந்த கவச குண்டலத்தை எனக்கு வெற்றி கொடு, அறுத்து கொடு அப்படின்ற ஒண்ணு வந்தவன் இந்திரன் என்று தெரிந்த கவச குண்டலத்தை கொடுத்த. அப்ப கேட்டதும் கொடுத்தவன் அவன் கர்ணன், கேட்காமல் கொடுத்தவன் பாரி, செத்து கொடுத்தவன் சீதக்காரி, கொய்து கொடுத்தவள் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கொடுத்தாலும் தொண்டை நாட்டில் கரும்புதுன்னு கூலி கொடுத்த நாடு எங்க நாடு. அதனாலதான் தர்ம அந்த கர்ணனாகப்பட்டவன் செய்தது வந்து புண்ணியத்தை தேடுவதற்காக வந்து தானம் செய்யவில்லை, அவன் செய்ததெல்லாம் தர்மம் மட்டும்தான். தானத்தை கொடுக்கின்றவர்கள் கை வந்து இப்ப கேட்கிற நீங்க வாங்குற கை வந்து உயர்வா இருக்குமா இல்ல கொடுக்கிற கை உயர்வா இருக்குமா? ஒரு பொருள் கேட்கறீங்க, நான் அந்த பொருளை கொடுக்கிறேன், நீங்க எப்படி வாங்குறீங்க? இப்படிதானே இருக்கணும். ஆனால் ஒரு நாளும் கர்ணனுடைய கரம் உயர்ந்து வந்து கொடுக்கவே மாட்டாராம், தாழ்ந்த நிலையில வச்சு அவர்களை எடுத்துக்கொள்ள. அப்போ அவங்க வாங்கி கொள்ளவர் வந்து கை வந்து உயர்ந்து இருக்குமா? அதுதான் வந்து தர்மத்தை மட்டும் சேகரித்து வைத்திருந்தான் கர்ணனாகப்பட்டவன். அடே காலத்துலதான் தர்மம் தலை காக்கும் அப்படின்வாங்கல்ல. இறுதி காலத்துல அர்ஜுனுடைய பானம் பட்டு ஒரு பானம் மார்பை துளைத்த பின்னாடி அத்தனை வானங்களும் வந்து மலர் மாலைகளாக கர்ணனுடைய மார்பில் விழுந்தது. என்னடா நம்ம கொல்லணும்னு சொல்லி பானத்தை போட்டால் இவனுக்கு உயிர் வந்து காப்பாற்றப்படுகிறது, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா பார்க்கின்ற பொழுது அவன் செய்த பாவம் அந்த தர்மம் எல்லாம் தலைத்து காத்து கொண்டு இருந்தது. அப்பத்தான் அந்த நேரத்திலையும் வந்தனனாக போய் நீ செய்த அத்தனை புண்ணியமும் இனிமேல் இருக்கக்கூடிய புண்ணியத்தையும் எனக்கு தாரை வார்த்து கொடு கருணா அப்படின்னு கேட்டவுடன் தான் அப்படியே அம்பை பிடுங்கி ரத்தத்தை உதரத்தினால வந்து தாரை வார்த்து கொடுத்த பின்னாடி தான் உயிரே போயினதா. அப்ப கர்ணனை போல இந்த உலகத்துல யாரும் வள்ளல் தன்மை உடையவன் கிடையாது. தருமன் செய்தது தானம் கிடையாது, தர்மம். இந்த
தர்மத்துல சிறந்தவன் கர்ணன் ஏன் சொல்றாங்க தெரியுமா? என்னத்துக்கு? கிருஷ்ணனாகப்பட்டவர் என்ன செஞ்சாரு? 2 பெரிய தங்க மலையை உருவாக்கி ஒரு மலையை அர்ஜுனனுக்கும். சரி, அவனுக்கு கர்மம். அர்ஜுனனுக்கு என்ன தெரியுமா? நான் கதை சொன்னா புரியுற மாதிரி சொல்லணும். அர்ஜுனனுக்கு என்ன கர்மம் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் வந்து கர்ணன் தான் வள்ளல்ல சிறந்தவன் சொல்றாங்களே, ஏன் நம்ம எல்லாம் தான தர்மம் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு மண்டகணம். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அவன் தான் தனுர் வித்தையில சிறந்தவன். நம்மளும் நல்லா சிறப்பா தான் தனுர் வித்தையில சிறந்தவங்க. 2 பேரும் வில் வித்தையில சிறந்தவங்க தான். ஏன் அவன் மட்டும்தான் தர்மத்தை செய்வானா, நம்ம தான தர்மம்லாம் செய்ய மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணனாகப்பட்டவர் வந்து இறைவன் அல்லவா, இறைவனாகவே வந்து அவர் வந்து நம்மளுக்கு மனிதனுக்கு வந்து புனித நூலை கொடுத்தார். அவருக்கு எல்லாமே தெரியும் இவன் எதுக்குதான் அப்படி இருக்கேன்னு சொல்லி. அப்பதான் அந்த 2 தங்கமலையும் வந்து பரிசா கொடுக்கிறார். இவன் கர்வத்தை போக்கணுமே அப்படின்னு சொல்லி அப்படின்றதுக்காக 2 தங்கமலை உருவாக்குனாரா. ஒரு மலை அர்ஜுனனுக்கு கொடுத்து இதை விடியறக்குள்ள எப்படின்னாலும் பொழுது சாயிரக்குள்ள காலையில எந்திரிச்சு காலை கடனை முடிச்சிட்டு நீ வந்து இந்த மலையை தானம் பண்ண ஆரம்பிச்சு அந்தி சாய் நேரத்துல கொடுத்து முடிச்சிரு, இதுதான் உன்னுடைய வேலைன்னு சொல்லி கொடுக்க. சரி, இவன் வர்ற போற ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி கொடுக்க மலை தீர்ந்த பாடு கிடையாது. அப்ப இன்னொரு மலையை கர்ணனை வர சொல்றான்னு சொல்லி அந்த மலையை கொடுக்க. இதை எப்படினாலும் பொழுது சாயிரக்குள்ள தர்மம் பண்ணீர் தானம் பண்ணீர்னு சொல்ல. சரி, இவன் ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மலையை வச்சுக்கங்கன்னு கொடுக்க. ஒரே நேரத்துல பொழுது சாய போகுது. அப்புறம் என்னடா செய்யறேன்னு சொல்லி வாங்கன்னு சொல்லி இந்த மலையை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்க. அப்பத்தே அர்ஜுனனுக்கு உணர்த்தினாராம் கிருஷ்ணன். பாத்தியான்னு சொல்ல அவனே புரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா இப்ப தங்கமலை 2 பேர்த்தே இருக்கு. அப்ப அர்ஜுனன் நினைச்சாரா, நம்மள்கிட்ட தங்கமலை இருக்கு, தான தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி கொடுக்கறது அவனுக்கு தெரியாது. ஒரு பெரிய அறிவிப்பு பலகை வச்சுட்டான். இங்கே தங்கம் தானமாக வழங்கப்படும், இலவசமாக கொடுக்கப்படும். இன்னைக்கெல்லாம் காலத்துல தங்கம் கொடுத்தா என்ன செய்வான்? அடிச்சு புடிச்சுக்கிட்டு வரிசையில நிப்பான். ஏன்னா விக்கிற விலைவாசி எப்படி எவ்வளவோ தாண்டி 1 லட்சத்தோட போகுது. அந்த மாதிரி மக்கள் எல்லாம் வரிசை அஸ்தினாபுரத்துல மக்கள் மட்டும் அவங்க மட்டும் இல்ல, சுத்தி உள்ள மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. அர்ஜுனன் வந்து ஒரு பெரிய கோடாலி இது கத்தி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தங்க மலையில வெட்டி தானே எடுக்கணும், பேத்து எடுக்க முடியாது, வெட்டி எடுத்து கொடுத்துட்டாரு. நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா என்ன செய்யணும்? போகும்போது மனசு சந்தோஷத்தோட போகணும்ல. ஒருத்தர் கூட சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா? என்னமோ அப்பே விட்டு சொத்தை கொடுக்கறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி கொடுக்குறாரு. ஏன் நிறைய வெட்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு போறவங்க மனசு பூரா திருப்தி இல்லாம போறாங்க, திட்டிக்கிட்டே போறாங்க. யார? அர்ஜுனனை. ஏன்னா மழை பெருசா இருக்குது, நிறைய கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாமா அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. இந்த பலகையெல்லாம் வச்சு கொடுத்து பார்க்கறான். சாயந்தரம் ஆயிடுச்சு, காமாசி தங்கம் கூட குறையல, அப்படியே இருக்கு. ஏன்னா கொடுத்தது கொஞ்சம் தானே. மறுநாள் வந்து கர்ணன்ட்ட அந்த மலையை கொடுத்தாச்சு. அப்ப இவர் வந்து அறிவிப்பு பலகையெல்லாம் வைக்கல, எதுவுமே பண்ணல, இருக்கிறான். 4 அந்தணர்கள் வருகிறாங்க. வந்து என்ன சுவாமி இப்படி வர்றீங்களே அப்படின்னா, ஏன் நாங்கள் அண்ணன் சத்திரம் ஒன்று வச்சிருக்கிறோம், வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து பசிப்பினியை போக்குறோம், எங்கள்கிட்ட பொன்பொருள் கம்மியாக தான் இருக்கு, யாராவது பொன்பொருள் தானம் கொடுத்தா அவங்கள்ட்ட வாங்கணும்னு வந்திருக்கோம்யா. அப்படியா? வர்றவங்களுக்கெல்லாம் பசிப்பினியை போக்குறீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லி, இந்த மலை எனக்கு தேவையே இல்லை, இவ்வளவு பெரிய தங்க மலையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், இந்த நீங்களே வச்சுக்கிறீங்க, இதை வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அதன் மூலமாக நீங்க வந்து சாப்பாடு கொடுங்கன்னு கொடுத்துட்டு முடிச்சாச்சு. அப்ப மறுநாள் வரணும்ல, கிருஷ்ணன் வர்றாரு, 2 பேரையும் கூப்பிடுறாரு. எங்கப்பா அன்னைகிட்ட கொடுத்த தங்கமலை அப்படின்னு, அர்ஜுனா கொடுத்துட்டியா? ஐயா இல்ல மாமா, காமாசி கூட கொடுக்கல, அப்படியே இருக்கு மலை அப்படின்னவு. அதே கர்ணனை கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது, எங்கப்பா உனக்கு கொடுத்த தங்கமலை? அது அப்பயே காலையிலே ஒருத்தர் வந்து கேட்டாங்க, பசிப்பினி போக்குவதற்காக அந்தணர்கள் வந்தாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப தானம் கொடுக்குதுலயும் இப்படி ஒரு விதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, கர்வம் என்பது குறைந்ததான் அர்ஜுனனுக்கு. நிறைய விஷயங்கள் நல்லா தான் தெரிஞ்சிருக்கீங்க, நல்லா பாடுறீங்க. இருந்தாலும் மாடு எங்க வரும், எங்க போகும், எங்க கூடுன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு. அது நான் காரணமாக. அடுத்த வெண்ண தென்னாடி போங்க எங்க போனாரு அவர்? உடனே உங்களை தானே போனாரு, இவர் எங்கேயா போனாரு? வாங்கனே சுரேசனே, அடுத்த வெண்ணத்தை நாடி போங்க, அற்புதமா அடுத்த வெண்ணத்தை நாடி போப்பா, அடுத்த வெண்ணத்தை நாடி போப்பா. நல்ல நல்ல பேடரெல்லாம் பிறந்து நாடுங்க, இதை நான் கூறி நீங்க தெரிய வேண்டுமாப்பா.
குழந்தைகளை வளைத்துக் கொண்டு சொல்லில்லா குட்டி மேல் தைத்த மார்க்கம் இதை சொல்லி வைத்தவர்களை குருவன தொழுகணும் அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா கன்றின் குறிப்பறிந்து கறப்பதுதான் நல்ல பசம். காலையில வந்து கண்ணுக்குட்டி பசியோடு இருக்கிற தன் பிள்ளைக்கு மடியில் பாலை சுரந்து 5 அறிவு படைத்த பசுவாகப்பட்டது எப்படி குறிப்பறியக்கூடிய தன்மையோடு இருக்கின்றதோ அதை போல மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தனும் குறிப்பறிந்து நடக்காதவன் கோலமறிந்த குரங்குக்கு ஒப்பு அப்படின்னு சொல்லி எங்க அப்பு பழனி அப்பு சொல்லி இருக்கிறாருல. அந்த காரணத்தினால ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கவா? காலையில கேளுங்க. நறுக்குன்னு கேட்டாதான் நல்லா இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நல்லா கேளுமா. வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் பேசுறது நம்பி தலைவன் வந்து காவலுக்கு அனுப்புனாரா இல்ல போறவங்கள்ட்ட பதில் மடியில கணம் இருந்தாத்தே மடியில பயம் இருக்கு. அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? வாங்க வேடுவரே. சரி 1000 நேரம் நீங்க என்ன தவறு சொல்லுங்க. வாங்க உள்ள போவோம். பாத்தியலா தெரியுதா? இவர் ஏதோ தப்பு செஞ்சிருக்காரியா? வந்ததும் உள்ள போகணும் அப்படின்னா நிறைய தப்பு செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க நாளா உள்ள போறதுக்கு நினைக்கவே மாட்டேன். தப்பு செஞ்சா தானே தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். உப்பு தின்னவே தண்ணிய குடிச்சாகணும். கேட்கிற கேள்விக்கு ஒரே பதில். பாட்டை பாடிட்டு கூட நீங்க பதில் சொல்லுங்க. பாக்குறவன் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா மானுக்கு ஆசைப்படுது போல. அதனால ஆமா ஆமா மானு எப்படிப்பட்ட மானுன்னு உங்களுக்கு தானங்க தெரியும். எனக்கு குறிஞ்சியிலே அடையாளத்தை சொல்லுங்க. கொண்டே புரியுங்க. ஐவகை குறிஞ்சியிலே உங்க அப்பனுக்கு சொந்தம். உங்க அப்பனுக்கு சொந்தம். எங்க அப்பனோட அப்பனுக்கு எங்க அப்பனோட அப்பனுக்கு இந்த அகிலம் எல்லாம் சொந்தம். இந்த அகிலம் எல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா நியாயப்படி பார்க்க போனா இந்த ஒரு நாய் எப்படி? இந்த ஒரு நாய் எப்படி? நாயை பிடிச்ச என்ன பூரா வெறி உண்டு தெரியுதா? அதை போய் பிடிக்காத அம்மா. இந்த ஒரு நாயப்படி பார்க்க போனா இந்த ஒரு நாயப்படி பார்க்க போனா இந்த மானு எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதை கட்டி நீ வைக்காத நீ பட்டினி போடாத. அதை கட்டி வைக்காத நீ பட்டினி போடாத. அதை கட்டி நீ வைக்காத நீ பட்டினி போடாத. பட்டினி போடாதே. உச்சி மலையை விட்டு ஓடி வந்தேன் காட்டுக்குள்ள. உச்சி மலையை விட்டு ஓடி வந்தேன் காட்டுக்குள்ள. குஞ்சுகடி வாடுதம்மா குஞ்சு நாட்டு எல்லைக்குள்ள. கட்டி நீ வைக்காத நீ பட்டினி போடாத. கட்டி நீ வைக்காத நீ பட்டினி போடாத. ஈரட்டு வயதை எட்டி இளமையுள்ள பொறுப்பு. அம்மா 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 வள்ளி பொண்ணு. இளமையுள்ள பொறுப்பு வேடனோட அப்பன் தட்டி விவரமான சிங்க குட்டி உள்ள எல்லாம் ஏமா உள்ள எல்லாம் ஒரு தர உள்ள எல்லாம் நல்லா பாரம்மா. மானு ஒளிஞ்சிருப்பது உண்மைதானம்மா. உள்ள அங்கே நல்லா பாரம்மா. ஒளிஞ்சிருக்குது வெட்டமானம்மா. உள்ளே எல்லாம் நல்லா பாரம்மா. திட்டம் போட்டு நெடுநாள திட்டம் போட்டு நேரம் நெருங்கிருச்சு. இப்போ இத பிடிக்க வந்தேன் உண்மையம்மா பொய்யிலம்மா. இப்போ இத பிடிக்க வந்தேன் உண்மையம்மா பொய்யிலம்மா. இப்போ இத பிடிக்க வந்தேன். திட்டம் போட்டேன். பருவகால பயிர் வாடி வதங்கி நிற்பது போல வள்ளி பொண்ணு. பருவகால பயிர் வாடி வதங்கி நிற்பது போல கச்சிதமா இங்க வந்து கிட்ட வந்து கச்சிதமா இங்க வந்து கிட்ட வந்து என்கிட்ட நீ போட்டி போட்டு ஜெயிக்கனையும் பார்த்தா. என்கிட்டயும் போட்டி போட்டு ஜெயிக்கனையும் பார்த்தா. அட்டிக்கிட்டு முழிக்க வைப்பேன் நல்ல பேச்சு கேட்டா. நினைச்சது நினைச்சபடி நடக்கணும். உண்மையம்மா பொய்யிலம்மா. இப்போ இத பிடிக்க வந்தேன் உண்மையம்மா பொய்யிலம்மா. இப்போ இத பிடிக்க வந்தேன். திட்டம் போடு. அந்தரத்தை வில்லாக்கி ஐந்தரத்தை அம்பாக்கி. ஏன்னா முல்லைக்கு தேரை கொடுப்பா. முல்லை கொடிக்கு வந்து தேரை பரிசா கொடுத்தாரு பாரி. ஆமா அதுவும் உதவிதேன். ஆமா சிறு புறாவுக்காக தொடையை அறுத்து கொடுத்தாரு சிபி சக்கரவர்த்தி. அது ஒரு உதவிதேன். ஆமா சிவபெருமனுக்காக தன்னோட கண்ணையே கொடுத்தாரு கண்ணப்பன். அதுவும் உதவி. அது ஒரு உதவிதேன். வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகர் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு ஹரிச்சந்திரன். அதுவும் ஒரு கடன். அது ஒரு உதவிதேன்.
இப்படி எத்தனையோ பேர் எத்தனையோ உதவி பண்ணி இருக்காங்கல்ல. நான் கேட்குறேன் இந்த அம்மாவை பார்த்து ஒன்னத்தையும் கொடுத்தா என்ன இல்லைங்க, நீங்க அடையாளத்தை சொல்லிட்டா கொடுத்துருவாங்க. அப்படியா? ஆமா, உள்ள பறவையில எல்லாம் விரட்ட போயிருக்காங்க. வருவா இல்ல. ஏன்னா அவ கேட்ட பின்னா நம்ம பத்திலாம் உள்ள இருந்து பறவை விரட்டிக்கிட்ட கத்துறா. ஒரு அடையாளத்தை சொல்றியா இல்லையான்னு அவங்க என்ன நம்மளை மிரட்டுறது? அப்படி சொல்லுங்க. நம்ம வீட்டு பொருளை வச்சுட்டு இவங்க நம்மளை மிரட்டுறாங்க. இருந்தாலும் அடையாளத்தை கேட்ட உடனே சொல்லலாம், நல்லா இருக்காது. இருந்தாலும் பிடிங்க. ஹலோ, காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே நின்றுள்ளாவும் நற்காரிகையே வர்றீங்க? மானுக்கு அடையாளத்தை சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இப்படி வர்ணிச்சு அடையாளம் சொல்லலாமா? இவ்வளவு நேரமாக லட்சுமி பிள்ளையத்தை அப்படி வர்ணிக்கலாம் தெரியாம? அது பாவம் படுத்து கிடக்குற பிள்ளைய போய் லட்சுமி பிள்ளைத்தே நான் மதுரையில இருந்து இங்க வந்தானாக்கு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க இவ்வளவு நேரமாக? அப்ப அந்த ரதி பிள்ளைக்கு வந்தீங்க. உன் ஐத்தான் தான் தேடி வந்தேன். யாரு? உன் ஐத்தா. நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிற முடியுமா? அப்பா அம்மா சொல்லணும். ஐத்தான் அத்தை மகன் மாமா மகன் சொல்லி அப்பா அம்மா சொன்னோம். என்னத்தானே? உன்னைத்தான் காதலிக்கிறேன். தெரியாதுங்க. உன்னைத்தானே உன்னைத்தானே பஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு
முத்தம் கொடுத்தால் வெக்கம் என்ன சத்தம் போடுமா உன்னைத்தானே நம்பி வந்தாய் மானே ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு நீர் தடித்து ஒரு கோலமிடு என்னை தானே என்னைக்கு அடி வாங்க போறியப்பா அண்ணா வாங்க சீக்கிரம் தன்னந்தனியா ஒரு பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போனமேன்னு ஒரு அக்கறையே இல்லை இப்படி ஒரு அண்ணன் எனக்கு பார்த்தீங்களா என்னத்த சொல்ல இவ்வளவு நேரம் ஆகி நான் என்னத்த சொல்றது என்னத்த சொல்றது நான் பாட்டு பாட மாட்டேன் எங்க அண்ணன் வந்தாதான் பாடுவேன் இந்த ஏமா லட்சுமி எந்திரிச்சு வர முடியல அவரால் ஏமா லட்சுமி வாமா பாட்டு பாடணும் சாமியை கும்பிட்டுருவோமா இதுக்கு வேற அந்த பிள்ளை வேறையா நல்லா இருக்குமே கதை மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தனுக்கு, கடம்பனுக்கு, மொட்டையாண்டிக்கு. வள்ளி, வேடனாக வந்தவன் நானே, வேலனாக வந்திருப்பவன் நானே. எம்மை மணந்து கொண்டால் இந்த அகிலமே உம்மை வணங்கும். உமக்கு என்ன வர வேண்டும்? முருகா, இந்த உலக மக்கள் எல்லாம் தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வயானே என்று அழைக்க வேண்டும். அப்படி ஒரு வரத்தை தாங்கள் எனக்கு இன்றைக்கு தந்தருள வேணும் முருகா. இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்றே அழைக்கட்டும். அப்படியா? மேலவாத்தியம் முழங்கட்டும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊர் செழிக்க வேணும், ஞான தங்கமே ஊரான வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால்மக பொங்க வேணும். சுட்டி பெருக வேணும், ஞான தங்கமே ஊரான வாழ வேணும். ரூபமுடனே ரூபமுடனே நித்திய சுபமங்கலம் ஸ்ரீ சங்கர சுவாமிக்கு வாழ்க 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 வாழ்க. நாடகம் முடிஞ்சிருச்சு.
இதில் இந்த நாடகத்தை கடைசியில் இருந்து பார்த்து மாலை மாற்றின உண்மையாலுமே சொல்கிறேன், நமது கிராமத்தில் வருடங்கள் தோறும் இது மாதிரி தான் ஆனால் வந்து முன்னால் உட்காந்து இதெல்லாம் பார்த்தீங்களா, திருச்செந்தூரில் போய் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைலாம் நீங்கன்னு சொல்லி வேண்டிட்டு வரக்கூடிய வரம் இந்த வள்ளிதம் நாடகத்தை முழுமையாக பார்த்து அந்த முருகனாகவும் வள்ளியாகவும் பாவித்து கடைசியில் இருந்து மாலை மாற்றும் போது இருந்து பார்த்துட்டு போனால் உங்களுக்கு எல்லா விதமான சௌவாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகையால் அந்த முருகப்பெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், இதுவரையில் நாடகத்தை கண்டுகளித்து நீங்கள் எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று இன்பட்டு வாழணும். இந்த நாடகத்தில் என்னை பற்ற ஆத்தாக்க தூக்க கழகத்தில் எந்திரிச்சு போவிய தலைவணி பட்டணமாக்குன்னு பிள்ளையெல்லாம் போட்டு போயிடாமல் கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. முருகனுக்கு மறுமணமாக வள்ளியை மனம் முடித்து வைத்திருக்கிறோம். அதுக்காக முருகன் 2 கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பெருசு நீ போய் வீட்டில் போய் அப்பத்தாவை வற்புறுத்தாமல் எல்லாரும் மனுஷங்களுக்கு ஒரு கல்யாணம் போதும் என்பதை எடுத்து கூறி இதுவரையிலும் நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் ரொம்ப சீரோடு சிறப்போடு அருமையான ஒளி அமைத்து கொடுத்த தேவகோட்டையைச் சேர்ந்த RMS சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் ஆப்ரேட்டர் அத்தனை பேர்களுக்கும் கடைசியில் வந்து காவல் புரிந்த காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் மற்றும் நமது கிராமத்தார்கள் மற்றும் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லா விதமான செல்வம் பெற்று புகழ் கல்வி ஆற்றல் நன்மக்கள் பொன் ஆயுள் நுகர்ச்சி நோயின்மை என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வங்கள் பெற்று கூந்தாள மாரியம்மனுடைய அருள் பெற்று நீங்கள் எல்லாம் எல்லா விதமான செல்வம் பெற்று இன்புற்று வாழ எல்லா உள்ள தெய்வங்களை வேண்டி உங்களிடமிருந்து பிரியாத விடுகிறோம். நன்றி, வணக்கம்.